முன்னாள் நிதி அமைச்சரும் தொழில் அதிபருமான துண்டாயம் ஜைனுடினுக்கு சொந்தமான 400 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வெளிநாட்டு சொத்துக்களை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்ய நினைப்பது அநாகரிகமானது என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த MACC பழிவாங்க நினைப்பதாகவும் அவர்களிடம் அப்படி என்ன ஆதாரம் இருக்கிறது என்றும் மகாதீர் கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி மாறும் போது முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் மீது முதலில் ஏவப்படுவது மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமாகவே இருப்பதாக மகாதீர் குற்றம் சாட்டினார். உண்மையில் தான் பிரதமராக இருந்த போது முதலில் கேட்பது ஆதாரத்தை தான் என்று குறிப்பிட்ட அவர், நம்பகமான ஆதாரமாக இருந்தால் மட்டுமே லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் நினைவூட்டினார். துன் டயம் ஜைனுடின் நிதி அமைச்சராகும் முன்னரே பெரும் செல்வந்தர் என்பதை நாடே அறியும். துன் டயம் ஜைனுடின் திருடினாரா கொள்ளையடித்தாரா? அவர் திருட வேண்டும் என நினைத்திருந்தால் 1984 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரையில் நிதி அமைச்சராக இருந்த போதே அவர் தாராளமாக கொள்ளையடித்திருக்கலாம் என்று மகாதீர் தெரிவித்தார். பல்கலைக்கழக மாணவர்களிடையே HIV தொற்று அதிகரித்து வருவதாக துணை சுகாதார அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மா நவாங் சவுனி தெரிவித்துள்ளார். கடந்த 2020 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையில் மட்டுமே 1091 பல்கலைக்கழக மாணவர்கள் HIV எனும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் 18 முதல் 19 வயதினர் என்றும் அவர்கள் பல்கலைக்கழகம் வந்த 6 மாதத்திற்குள் HIV எனும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள் மத்தியில் HIV குறித்தான முழுமையான விழிப்புணர்வு தேவை என்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே HIV தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் கூறினார். HIV குறித்தான விழிப்புணர்வுகளை நடத்த பொது இயக்கங்கள் முன்வந்திருப்பதாகவும் முதற்கட்டமாக அனைத்து உயர்கல்வி கூடங்களிலும் இந்த விழிப்புணர்வுகளை நடத்த சுகாதார அமைச்சு எண்ணம் கொண்டிருப்பதாகவும் டத்தோ லுகானிஸ்மான் நவாங் சவுனி கூறினார். இயற்கை வளம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் பொறுப்பிலிருந்து தாம் விலகுவது எல்லோருக்கும் நல்லது என்று முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மி நிகமாட் தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் உதவித் தலைவர் தேர்தலில் தோல்வி அடைந்ததும் கடந்த மாதம் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது குறித்து தாம் கவலை அடையவில்லை என்றும் தாம் உறுதியாக எடுத்த முடிவு அது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியில் பொறுப்பில்லாதவர்கள் அமைச்சராக இருந்தால் தேவையற்ற பல்வேறு சலுகைகளை அனுபவிக்க நேரிடும் என்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆட்சியில் இருப்பதுதான் சரி என்றும் நிக் நஸ்மி தெரிவித்தார். தாம் விலகுவதாக அறிவித்ததும் பிரதமரும் PKR கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமக்கு கால அவகாசம் வழங்குவதாகவும் மீண்டும் அமைச்சரவைக்கு திரும்பும் எண்ணம் இருந்தால் தமது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கியதை தாம் மதிப்பதாகவும், ஆனால் இது காலம் கடந்த ஆலோசனையாகவே தாம் கருதுவதாகவும் தாம் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் நிக் நஸ்மி நிகமாட் கூறினார். அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சிக்கும் முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி மீது வழக்கு தொடுக்கப் போவதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் எந்த நீதிமன்ற வழக்குகளுக்கும் தாம் பயப்பட மாட்டேன் என்று ரவிசி ரம்லி பதிலடி கொடுத்துள்ளார். அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியத்தை அரசாங்கம் ஏற்படுத்தாமல் இருந்தாலே போதும் என்றும் தம்முடைய கட்சி விசுவாசத்தை விமர்சிக்க புவாட் சர்காசிக்கு தகுதி இல்லை என்றும் 2018 ஆண்டு பொது தேர்தலில் அம்னோ அவருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை என்றதும் அம்னோவை எதிர்த்து சுயேட்சையாகவே போட்டியிடவிருப்பதாக தெரிவித்திருந்த புவாட் சர்காசி கட்சி விசுவாசத்தை பற்றி பேசுகிறார் என்றும் ரவிசி ரம்லி சாடினார். புவாட் சர்காசிக்கு தம் மீது கடந்த காலத்தில் பகை இருப்பதை ரவிசி ரம்லி சுட்டிக்காட்டினார். கடந்த 2015 அப்போதைய ஜாசா எனும் அரசு நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த புவாட் சர்காசி தாம் நஜீப்பிற்கு எதிராக செயல்படுவதாக தம் மீது வழக்கு தொடுத்ததாக கூறினார். அப்போது தம் மீது 13 வழக்குகளை பதிவு செய்தவர் புவாட் சர்காசி என்றும் அந்த 13 வழக்குகளையும் தாம் எதிர்கொண்டதாகவும் ரவிசி ரம்லி நினைவூட்டினார். தம்முடைய விசுவாசம் என்பது மக்களுக்கானது என்றும் ஆனாலும் வயதில் மூத்தவர் முதியவரான புவாட் சர்காசி சொல்லும் கருத்துக்களை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். ஜூலை 8ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ள காலக்கெடுவிற்கு பிறகு நிலுவையில் உள்ள சம்மன்களை செலுத்த தவறும் விரைவு பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் மீது சாலை போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பிறகு நிலுவையில் உள்ள சம்மன்களை கொண்டுள்ள வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் சாலையில் பயணிக்க தடை விதிக்கப்படும் என்றும் ஜேபிஜே தலைமை இயக்குநர் டாக்டர் ஏடி ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ இதுகுறித்து அறிவித்த பிறகு இதுவரை பல நிறுவன ஆபரேட்டர்கள் சம்மன்களை செலுத்த முன்வர தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் ஜெயாவில் 20 வயது மாணவி மனிஷா பிரீத் கவுர் அகாரா கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டவரின் வீட்டு தோழர் என்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர்கான் தெரிவித்துள்ளார். கொலைக்கு முன்பு வீட்டு தோழர் 20 வயது முக்கிய சந்தேக நபரான அவரது காதலரிடம் அணுகல் அட்டை மற்றும் விடுதி பிரிவின் சாவியை கொடுத்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். சம்பவம் நடந்த இரவில் காதலி தனது சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்றிருந்த நிலையில் சந்தேக நபர் மீண்டும் அங்கு தங்க விரும்பியதால் அணுகல் அட்டை மற்றும் சாவிகள் வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பெண் மீது அவருக்கு தீய எண்ணம் இருந்தது. அதனால்தான் அவர் அப்பெண்ணை தாக்கி இறுதியில் கொலை செய்தார் என்று அவர் இன்று ஸ்லாங்கூர் காவல் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார். நோயியல் அறிக்கையில் பாலியல் வன்கொடுமைக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமைக்கான ஆதாரங்களை கண்டறிய தாங்கள் இன்னும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மலேசிய வாகன நுழைவு அனுமதி பெறும் முறையான விஇபி முறையை நள்ளிரவில் முழுமையாக அமல்படுத்திய முதல் 1 மணி நேரத்திற்குள் 10 சிங்கப்பூர் வாகன ஓட்டுநர்களுக்கு தலா 300 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் செல்லுபடியாகும் மற்றும் செயல்படுத்தப்பட்ட விஇபிகள் இல்லாத வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட தனியார் வாகனங்களை சோதனையிட்டதில் சம்பந்தப்பட்ட சிங்கப்பூர் பிரஜைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.